வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போறோம்னா, ஈரான்ல வந்திருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயரோடு சேர்ந்து வேறு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்ன சரி என்ன தப்புன்றதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஒரு வழியாக ஈரான் அமெரிக்கா போருக்கு ஒரு சின்னதாக ஒரு சீஸ் ஃபயர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த சீஸ் ஃபயர் கொடுப்பதற்கு முன்பாகவே ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, நான் நினைச்சா ஒரே நைட்டில் ஈரானோட நாகரிகத்தையே அழிச்சிடுவேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, அதாவது நாகரிகத்தையே அழிச்சிடுவேன்னு சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, ஈரானோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா காலி பண்ணுவோம், பாலங்கள், டேமு, மற்ற பவர் பிளான்ட், அது இதுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் அப்படின்றது தான் அவரோட சொன்ன அர்த்தம். அதை கண்டிக்கும் விதமாக பொதுமக்கள் எல்லாரும் கூட்டமாக மெழுகுவத்தி ஏந்தி அந்த பாலங்கள்ல எல்லாம் போய் நின்று வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு உடனே அமெரிக்கா ஈரான் ஹியூமன் ஷீல்டை பயன்படுத்த பார்க்குது அப்படின்றாங்க. ஹியூமன் ஷீல்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. மக்களாக வந்தால் தான் உண்டு. மக்களுக்கு தெரியும் அமெரிக்கா பாலத்தை உண்டு போடுவேன்னு சொல்லுது. அப்போ பாலத்தை காப்பதற்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானில் வைத்து ஈரான் மற்றும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப நல்லவனை தேடி பிடிச்சாங்க பாருங்க. போய் வேற ஆளே கிடைக்காம பாகிஸ்தானில் வச்சு பேச்சுவார்த்தைன்னு. ட்ரம்ப் என்ன சொன்னார், இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மிரட்டி நான் தான் சண்டையை நிப்பாட்டி வச்சேன் அப்படின்னாரு. ஆனால் கடைசியில் பாகிஸ்தானில் போய் தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்காரு. அது பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு என்பதால் ஈரான் ஒத்துக்கும் அப்படின்னு. பாகிஸ்தான் தாலிபான் தீவிரவாதிகளை வளர்த்தது அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். தீவிரவாதத்தை வளர்க்கும் ஒரு நாட்டில் போய் இன்னொரு சாதாரணமாக அவங்க இஸ்லாமிய நாடுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த நாடை தீவிரவாத நாடுன்னு சொன்ன அமெரிக்கா அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது கேலிக்குரியதாகத்தான் பார்க்கப்படுது. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த புரோக்கராக செயல்பட போகிற பாகிஸ்தான் என்னால் தான் பாருங்க உலகத்துக்கே அமைதியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்ல போகுதுன்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா எப்படி இந்த சண்டையை நிப்பாட்டி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. அதை பற்றி தான் நான் எனக்கு ரொம்ப விரிவாக சொல்லலான்னு இருக்கேன். இந்த கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட். இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட்டை ஈரான் பிளாக் பண்ணியிருக்கு. அந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட்டோட கரை யாருக்கெல்லாம் இருக்குது, அந்த இன்னொரு ஓமான் நினைக்கிறோம், ஓமானோ மஸ்கட்டோ, அது பக்கத்துலேயும் இந்த பக்கத்தில் ஈரானும் இருக்குது. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் அந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட் இருக்குது. அது ஒரு 21 மைல் அகலம் கொண்டது. சரியா? அந்த பகுதியை தான் நிப்பாட்டி வச்சுட்டு ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் வழியாக கப்பல்கள் போகணும்னா நீங்கள் எங்களுக்கு $1 மில்லியன்லேருந்து $2 மில்லியன் பணம் செலுத்த வேண்டும். அதை நாங்கள் அந்த நாட்டோடும் சேர்த்து ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. இது சரியா வருமா அப்படின்றது தெரியல. ஏன் சரியா வருமா அப்படின்னு தெரியலன்னு சொல்றேன்னா, இவ்வளவு நாள் ஈரான் எடுத்த முடிவுகள்லாம் நல்ல முடிவுகளாக இருந்தது. ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்றேன்னு சொல்றது கூட ஓகே தான். ஆனா பணம் கெட்டுங்க அப்படின்னு சொல்றத என்னால் சரியான டெசிஷனா யோசிக்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1498 வருடம், இல்லை 99ன்னு நினைக்கிறேன், 99 தான், 99ஆம் வருடம் போர்ச்சுகல்ல இருந்து கிளம்பி ஒரு கப்பலில் வாஸ்கோட காமா வர்றாரு. அதை அர்மடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ கிளம்பி வந்த பகுதியில் எல்லா இடத்துலையும் இந்தியாவுக்கு வழியை கண்டுபிடிச்சி வந்துட்டார். வந்த பிறகு என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்த வழியில் பூரா அவங்களோட கப்பல்களை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நிப்பாட்டி வச்சு இப்போ இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட்லேருந்து யாரையும் வெளியே விட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அதை போன்ற ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஐரோப்பிய நாடுகள்லேருந்து யாருமே இந்த பக்கமாக இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்தியா கப்பல்களே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை வீசி வச்சிருந்தாங்க. பணம் கொடுத்தாதான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஈரான் சொல்வது போலவே அன்னைக்கு வாஸ்கோட காமாவோட டீம் சொன்னாங்க. அதன் பிறகு மெகலன் டீம் வருது. மெகலன் டீம் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கமாக போகிறாங்க. அமெரிக்காவை போய் சுற்றிக்கிட்டு பசிபிக் பெருங்கடல் வழியாக போய் இன்னொரு ரூட்டில் போய் அவங்க இந்தியாவுக்கு வர்ற வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பகுதியில் உள்ள கடல் பாதை பூரா எனக்கு தான் சொந்தம், அந்த பாதையில் போகணும்னா எனக்கு காசு கொடுன்னு அவன் கேட்க ஆரம்பிச்சான். இப்படி 1400லேருந்து 1600 வரை பலரும் இந்த ரெண்டு நாடுகளும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ 1575 தான் பிரான்சிஸ் ட்ரேக் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கப்பல்காரர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்பானிஷ் ஆர்மடா ப்ளஸ் இந்த போர்ச்சுகல் ஆர்மடா ரெண்டுத்தையுமே
அடித்து சிதைக்கிறாரு. அப்படி சிதைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து சரி நாங்கள் அந்த கடல்களை எங்களுதுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க விலகுறாங்க. 1609 ஒரு டச்சு எழுத்தாளர் வந்து அப்பவே சொல்றாரு, இந்த கடல் பகுதி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சரியா? எல்லாருக்குமே அது பொதுவான பகுதியாக இருக்கணும். சும்மா வந்து இது எனக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம், இவனுக்கு சொந்தம்லாம் சொல்லக்கூடாது. இட் ஹேஸ் டு பி கால்ட் ஆஸ் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஒரு 1609 இந்த பார்வையை முன்வைக்கிறாரு. 1982 தான் ஐநா சபையில் இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் தான் என்னன்றதை டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் 3 நாட்டிக்கல் மைல், அதாவது அந்த நாட்டின் கரையிலிருந்து 3 நாட்டிக்கல் மைல் அப்படின்றத ஒரு குறைந்தபட்ச எல்லையாக வைக்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இன்னொரு நாடு இருந்ததுன்னா அதுக்கும் அந்த கடல் சொந்தம்ல. அப்போ இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க கடல் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லை தகராறுன்னு வர காரணமே என்னென்னா, இந்த வேதாரண்யம் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 8 மைலோ என்னவோ தான் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும். அப்போ 3 மைல் தான் அவங்களோட எல்லை. மிச்சம் நடுவில் 1 மைல் வந்து பொதுவான பகுதியாக இருக்கும். அதனால எல்லை எதுன்றதை சரியாக டிஃபைன் பண்ண முடியாமல் தான் பல நேரங்களில் மீனவர்கள் அந்த பக்கம் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்தியா பகுதியில் தான் நிற்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க, ஆனால் அந்த பக்கம் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. இதை வந்து குறைந்தபட்சம் 3 நாட்டிக்கல் மைலில் தொடங்கி அதிகபட்சமாக அதாவது சில ஹாட் எக்கனாமிக் ஜோனாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் 200 நாட்டிக்கல் மைல் வரை கூட கொடுக்குறாங்க. இப்போ சிங்கப்பூருக்குலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அதெல்லாம் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த பகுதியில் 21 மைல் தான் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து அதிகபட்சமே 2 பேருக்குமே 3 மைல் தான் கிடைக்கும். இந்த பக்கம் ஈரானுக்கு 3 மைல், இந்த பக்கம் இந்த நாட்டுக்கு ஒரு 3 மைல் தான் கிடைக்கும். நடுவில் உள்ளது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸாக தான் இருந்தாகணும். அப்போ இதில் வந்து நான் டோல் வசூல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றது ஈரான் சொல்வது சரியான முடிவாக இருக்காதுன்றது தான் என்னுடைய பார்வை. இப்போ சூயஸ் கேனால் இருக்கு. சூயஸ் கேனால் வந்து எகிப்தோட நிலப்பகுதியில் தோண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கடல்வெளி. அதனால எகிப்து வந்து அங்கே டோல் வாங்குறதுக்கு லீகலாக அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட நிலப்பகுதியை தான் தோண்டி கால்வாயாக மாற்றியிருக்கிறாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா பனாமாவில் இருக்க பனாமா கேனால், அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட நிலப்பகுதியை பயன்படுத்தி தான் அந்த பனாமா கேனால் மேலே ஏற்றி இறக்குற அந்த கப்பல் வழி இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அதனால அவங்களும் டோல் கேட்கலாம். ஆனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இவர் கேட்குறாங்க ஈரான் அப்படின்றது சரியாக இருக்காதுன்னு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, இப்போ சண்டை வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படின்றதோட நிற்கிது. நாளைக்கு பிரிட்டனோ பிரான்ஸோ ஜெர்மனியோ ஏதோ ஒரு நாடு வந்து நான் இந்த $1 மில்லியன் கட்ட முடியாது, எங்கள் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்கள் கப்பல்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் போகும்போது மற்றவர்களால் தாக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் எங்களுடைய நேவியும் அது கூட சேர்த்து அனுப்புவோம் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவே பெரிய வார் ஜோனாக மாறிடும். இப்போ ஈரானுக்கு சண்டை போட வேண்டியது ஒரே ஒரு ஆள் கூட தான், யாரு? அமெரிக்கா கூட. இப்போ தேவையில்லாமல் பிரிட்டனோட படைகள் வந்து உள்ளே இறங்குச்சு, பிரான்ஸோட நேவி உள்ளே வந்து இறங்குச்சு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எங்களோட மர்ச்சன்ட் நேவி, எங்களுடைய சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் அனுப்புகிறோம், நாங்கள் ஈரான் கூடலாம் சண்டை போடலைங்க, எங்கள் கப்பல் தாக்கப்படாமல் இருப்பதற்காக அனுப்புகிறோம்னு சொல்லி பிரிட்டனு, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இப்படி ஒவ்வொரு நாடுகளும் எங்கள் கப்பலுக்கு பாதுகாப்பு வேணும், எங்கள் கப்பலுக்கு பாதுகாப்பு வேணும்னு எல்லாரும் அவங்களோட நேவியை கூட அனுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா நாட்டு நேவியும் எதிர்த்து சண்டை போட வேண்டியதாகிடும் ஈரானுக்கு. ரெண்டாவது அந்த நேவிலாம் வந்தப்போ அவங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈரான் பயந்து போனதாகவும் ஆகிடும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா ஈரான் எடுத்த இந்த முடிவு அவங்களோட இமேஜையும் பாதிக்கும், இந்த வாரை
இன்னும் கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எஸ்கலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து கொஞ்சம் உலக நாடுகள் மத்தியில் தலைகுனிவை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகரக்கூடும். தலைகுனிவை சந்திப்பது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும்னா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஒரு எதிரியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படும். இப்போதைக்கு என்ன பார்க்குறாங்க, ஆமாப்பா அவங்க வந்து அவங்க நாட்டோட உரிமைகளை பாதுகாக்க அவங்க போராடுறாங்க, சண்டை போடுறாங்க, அமெரிக்கா கூட சண்டை போடுறாங்க, அமெரிக்கா கப்பலை விடமாட்டேறாங்க, மற்ற கப்பல்லாம் விடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு டிப்ளமேட்டிக் டாக்ஸில் இருக்க வேண்டிய இடத்துல பணம் கட்டுன்னு சொல்லி வரும்போது, அப்போ நான் ஏன் பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, மற்ற நாடுகளும் படைகளை கொண்டு வந்தால் இன்னும் ஈரானுக்கு பிரச்சனை அதிகமாகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது குறித்த உங்கள் பார்வை என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.